வெங்காயமா? வெங்காயம் 1 கிலோ எவ்வளோ? 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தருவாங்களா? மணப்பாறை முறுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல்? ஆமா, எல்லாமே மணப்பாறை முறுக்கு பிரச்சனை. வீட்டு முறுக்கு இருக்கு, கார முறுக்கு இருக்கு, பிள்ளையார் முறுக்கு இருக்கு, பூண்டு முறுக்கு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா, ஃபார்மர்ஸ் டேக்கு ஒரு பெரிய ஷோ மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல மணப்பாறையில், அவங்களோட பையன் ஸ்கூலில் நடக்குது. அதுக்காக என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் தேஜுவோடு தான் போவேன். தேஜுவுக்கு வந்து இங்கே இருக்கிற ஸ்கூல், அப்புறம் அங்கே நடக்கிறதெல்லாம் தமிழில் பேசுகிறது அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவளுக்கு வந்து வயலை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தமிழ்நாடு ஸ்கூலுங்கும்போது அவள் பார்க்குறது, அதுக்கப்புறம் அவள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறதே நம்மக்கிட்ட பேசுவாள்ல, அதில் ரொம்ப ஹாப்பி. அதனால் இப்போ மணப்பாறைக்கு தான் போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நானுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அவங்க கூட தான் சேர்ந்து போகிறோம். இங்கேருந்து எப்போதும் போல் பஸ்ஸு துவரங்குறிச்சி போய் அங்கிட்டு மணப்பாறைக்கு மாறணும். டைம் இப்போ 8 மணி கூட ஆகலை, 7:40 இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் அங்கே 9:30 போகணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பணும். சரி வாங்க, எங்கள் கூட சேர்ந்து நாங்கள் எப்படிலாம் இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகடன்னு பேசிட்டேன். நான் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும். அப்பா தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நத்தம் போய் பஸ் ஏற போகிறோம். போன உடனே தூரங்குறிச்சி போகிறதுக்கு ரூட் பஸ் தான் பார்த்தோம், கிடைக்கல. சரி இது சீக்கிரமாகவே எடுத்துருவாங்கன்னு நினச்சி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போனோம். ஆனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அங்கே போகிறதுக்கு. இப்போ மணப்பாறையில் இருக்கோம். செம்ம கோல்டு இல்லை, ட்ராவல் பண்ணி வந்தது ரொம்ப சளி பிடிச்ச மாதிரி நல்லாவே இல்லை. தலையெல்லாம் சூடாக இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்கூட்டி அனுப்புகிறாங்களாம், ஒரு பொண்ணு வருவாங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் போகணும். இப்போ மணப்பாறையில் இருக்கேன். மணப்பாறையிலையுமே சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. என் ஃப்ரெண்டோட பையன் குரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறான். நான் வரும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு. உண்மையாகவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அவங்க வேறு வரும்போதெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இவ்வளோ லேட் ஆயிடுச்சேங்கன்னு ஃபீல் பண்ணாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் உட்காந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. வந்து கோல்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கினதுமே ஒரு டீ குடிச்சதுக்கப்புறம் தான் நல்லா இருந்தது. ஆனால் நான் போய் வீடியோ எடுக்கிற நேரம் எல்லா குழந்தைங்களும் ஒரு மாதிரி அழுவாங்க. நீங்களே பாருங்களேன். எதுக்கு கடை போட்டீங்க? எதுக்கு நீங்க கடை வச்சுட்டீங்க? வெங்காயமா? வெங்காயம் 1 கிலோ எவ்வளோ? 5 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தருவாங்களா? 50 ரூபா. எவ்வளோ? இது என்ன வெங்காயம்? பெரிய வெங்காயமா? இது எவ்வளோ? சரி, இது என்னது? இது பீன்ஸா? இது உங்களுக்கு சவுண்டா சொல்லுங்க. இது 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 என்னது? இது என்னது ஜோ? தெரியாதா? இது என்னடி? அந்த கடை அது. நான் இந்த கடையில தான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். என்னது இது? சொரக்காய். நம்பிட்டு கேளுங்க. இது என்ன காய்? நம்பி சொல்லுமா? சொல்லுங்க. எது தக்காளி? காமிங்க. எவ்வளவு கிலோ? கிலோ எவ்வளோ? ஓகே. இது என்ன காய்? அவரைக்காய் எவ்வளோ? இது எவ்வளோ? இது என்ன காய்? இது கேரட் எவ்வளோ? 50 ரூபா. இது இது பேரு? ஓகே, சூப்பர். இந்த கை கொடுங்க. கையில சாக்லேட் வச்சுக்கீங்க. இந்த கை கொடுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத நான் போன வாரம் நியூஸில் தான் பார்த்தேன். அது வந்து பக்கத்துல இருந்து அதுவும் பசங்க பேசுகிறத கேட்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருந்தது. நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில டான்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த புல்லு கட்டு வச்சுருக்கிறது, மாடு மாதிரிலாம் நிற்கிறது, அதெல்லாம் அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்.
இது தக்காளி கீரை. என்கிட்ட சொல்லு, நான் வீடியோ எல்லாரும் அழுகுறாங்க. எல்லாரும் ஜிபே பண்ணிக்கலாமா? ஜிபே போட்டுக்கலாமா? காய் எடுத்து நான் ஜிபே பண்ணவா? எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. காசு கொடுத்துட்டு இல்லையே, நான் ஜிபே பண்ணிடுறேன். ஜிபே பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேவா? பாப்பா ஸ்கூலில் பார்த்துட்டு நான் இங்கே படிச்சுக்கிறேம்மா, நானும் தம்பியோடய படிக்கிறேன், அத்தை வீடு எதுன்னு சொல்லி நம்ம அங்கே போயிடலான்னு சொன்னேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அது நடக்காது. ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமாக போக முடியல. நான் ஃபஸ்ட்டு மணப்பாறை வந்திருந்தப்போ முறுக்கு செய்கிற இடத்த பார்த்துட்டு கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு இருந்தோம். அதனால் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். அன்னைக்கு எங்களால் பார்க்க முடியல, ரொம்ப வெயில். இப்போ வந்து நாங்கள் இருக்கிறது மணப்பாறை பஸ் ஸ்டாப்க்கு இந்த சைடு ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன். அதை தாண்டினா பைபாஸ். அதுக்கு பக்கத்துல கடை இருக்கு. நான் உங்ககிட்ட காமிக்கிறேன், வாங்க போலாம். தேஜு என்ன பண்றான்னு பாருங்க. அதோட ஒரு காமெடி ஒண்ணு இருக்கு. அக்காவை பாருங்க. இவனே புடிங்கிட்டானா? தெரியல. ஆமா. சூப்பர் 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 சூப்பர். இவனோட முறுக்கு தயாரிக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே கீழே ஒரு பேக்கரி இருக்குது. எப்படி செய்கிறாங்க, ஏதாவது சீக்ரெட் இருந்தால் கேட்கலாம் வாங்க. தம்பி இந்த கடை எவ்வளவு நல்லா இருக்கு? இந்த கடை 10 வருஷமா இருக்கு. சரி, என்னென்ன வகையில முறுக்கு சொல்றீங்க? இது வந்து கார முறுக்கு. சரி, இதுல என்ன கலப்பீங்க? ஏதாவது மணப்பாறை முறுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல்? ஆமா, எல்லாமே மணப்பாறை முறுக்கு இருக்குங்க. வீட்டு முறுக்கு இருக்கு, கார முறுக்கு இருக்கு, பிள்ளையார் முறுக்கு இருக்கு, பூண்டு முறுக்கு இருக்கு, மீனா முறுக்கு இருக்கு, சரி, அப்புறம் தீபாவளி முறுக்கு இருக்கு, இந்த குண்டு முறுக்கு இருக்கு. எல்லாமே மணப்பாறை முறுக்கு. இந்த கடை எப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது? இது ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. இந்த முறுக்கு வந்து வெளிநாடுலாம் போகுது, ஃபாரின்லாம் போகுது. அங்கேருந்து ஆர்டர் போடுவாங்க. ஒரு பாக்கெட் 20 ரூபாய்ங்களா? 40 ரூபாயில இருக்கு, 20 ரூபாயில இருக்கு, கிலோ கணக்குல இருக்கு. எல்லாமே எல்லாத்தையுமே இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படி வாங்கிக்கலாம். வேற என்ன கிடைக்குதுயா? வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அவ்வளோதானே. இங்கே எத்தனை வகை முறுக்கு சுடுறாங்கங்கிறத நீங்களே கேட்டிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கார முறுக்கு சாப்பிட்ருக்கேன், ஆனால் புதினா முறுக்கு சாப்பிட்டது இல்லைங்க. ராகி முறுக்கு கூட இருக்குது. நான் வந்து புதினா முறுக்கு பாக்கெட்டும் கார முறுக்கு பாக்கெட்டும் வாங்கியிருந்தேன். ஒரு பாக்கெட் 50 ரூபாங்க, ஆனால் 40 ரூபாய்க்கு இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஒருவேளை இந்த சைடு நீங்கள் வருவீங்க போவீங்கன்னா இங்கே சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நாள் எண்ணெயில் செஞ்சால் எண்ணெய் ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ பைபாஸ்லேருந்து தாண்டி வந்துட்டோம். இது வந்து மணப்பாறை மார்க்கெட், காய்கறி மார்க்கெட். அவங்களுமே காலையில் சாப்பிட்லைங்களா, அதனால் மதியம் சாப்பிட்டோம். நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டோம், அவங்க வந்து பரோட்டா சாப்பிட்டாங்க. ரொம்ப பசியில் எனக்கு என்னவோ பரோட்டா சாப்பிட்டா அது பசி ஆறின மாதிரியே தெரியல, அதனால் சாப்பாடு சாப்பிட்டேன். இப்போ வந்து மணப்பாறையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொட்டாம்பட்டிக்கு ரூட் பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம். பஸ்ஸில் ஓடிட்டுருக்க பாட்டுக்கு தேஜு ஆடுற டான்ஸை பாருங்கள். தேஜு வந்து சாப்பிட்ட உடனே உட்கார்ற கேரக்டர் இல்லை. அப்போ தான் நல்லா விளையாடுவாங்க. ஒரு 3 பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தூங்குனா கொட்டாம்பட்டிலேருந்து இங்கிட்டு பஸ்ஸில் வந்துட்டோம். வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், வீட்டில் இருந்து ஒரு 7:45 கிளம்பிட்டேன்னு. அங்கே போனதும்
தூண்டி கருப்புசாமி கோவில் போயிருந்தோம்லங்க, அன்னைக்குமே நாங்க ரொம்ப நேரம் நத்தத்துல வெயிட் பண்ணோம். தூரங்குறிச்சி போய் மாறுறதுக்கு. அதனால பஸ் கிடைக்காதோன்னு நெனச்சு கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டேன். அது வந்து செந்துற ரோட்டு வழியா போயி கோசுக்குறிச்சி, அரவங்குறிச்சி, அதுக்கப்புறம் தூரங்குறிச்சி போறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. நான் தூரங்குறிச்சியில இருக்கும்போதே அப்ப ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து மணப்பாறை போயி, மணப்பாறையிலருந்து அந்த சிஸ்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் வண்டியில வந்து கூட்டிட்டு போனாங்களா. நான் போக கரெக்டா முடிஞ்சு எல்லாருக்கும் கீரை சூப்பு, அதுக்கப்புறம் பூண்டு சூப் குடுத்துட்டு இருந்தாங்க. அதனால என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் ஆனா பசங்க அப்பதான் ஜஸ்ட் முடிஞ்சிருக்கும் போல. பசங்க வந்து அந்த காய்கறி கடை மாரி போட்டிருந்ததெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, பேசுனாங்க. அது இன்னும் கிளைக்காம இருக்கவும் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். ஆனா எல்லாருமே என்னன்னு தெரியல, டீச்சர் பக்கத்திலே இருந்து சொல்லுன்னு என்னன்னா சொல்லலைன்னா அடிப்பாங்களோ திட்டுவாங்களோங்கிற பயம் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கும்ல. அதனால சரியா சொல்லிட்டு கிளஞ்ச உடனே அழுறாங்களா, இல்ல அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறதுனால அழுறாங்களான்னு தெரியல. பாதி பேரை பார்த்தா உண்மையாவே அழுதுட்டு தான் இருந்தாங்க. என் ஃப்ரெண்டோட பையனுமே தயங்கி பேசினா. பக்கத்துல இருக்கிற பையன் அவங்க அம்மா பக்கத்துல இருந்தனால கொஞ்சம் சப்போர்ட்டா நல்லா பேசின மாதிரி இருந்தது. அந்த முறுக்கு செய்யற இடத்துக்கும் போயிட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 4:30 ஆயிடுச்சு. டே எப்படி போச்சு அப்படின்னா, ஒரு 2-3 நாளா எங்க ஊர்ல தண்ணி வரலங்க. ஒரே ஒரு இடத்துல தான் மோட்டார் ஸ்விட்ச் இருக்கும். ஆனா 1, 2, 3, 4 இடத்துல டேங்க் இருக்கு. நல்லா தண்ணி வரும், நல்லா தண்ணி வேஸ்ட் ஆகுறது எல்லாமே நடக்கும். ஆனா நம்ம யார்கிட்டயாவது போய் சொன்னோன்னா, நீ வந்து பூமர்னு பேசுறதோ, இல்ல நீ சொல்றதெல்லாம் நான் எது கேட்கணும்? அப்படி இருக்கிறவங்க தான் இங்க நிறைய பேரு. இன்னையோட 3வது நாள். முந்தாநேத்து மதியானத்துல இருந்து தண்ணி சுத்தமா இல்ல. ஊருக்கு வெளியே எப்போதுமே ஒரு இடம் சொல்லவே இல்லைங்க, அங்கே தான் மோட்ரு பம்பு தொட்டிக்கு வந்திருக்கேன். அதுவும் இன்றைக்கி மழை வர்ற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ துணி சேர்ந்துருக்கு பாருங்கள். சரி நாளைக்கு வந்துடும் ஒரு 2 நாள் துணி சேர்ந்து போச்சு. இப்போ துணி துவைச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மா டே ஷிஃப்ட் போயிருக்காங்க, இல்லாட்டி இவ்வளோ துணியும் சேராது. நான் மட்டும் தனியாகவும் துவைக்க மாட்டேன். எங்கேயாவது அவங்க தூரமாக கூட அம்மாவும் அப்பாவும் போய் துணி துவைச்சி அலசிட்டு வந்துடுவாங்க. சரி காலையில் தானே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் சீக்கிரமாகவே வந்து துவைச்சி முடிச்சாச்சு. இன்றைக்கி காலையில் அம்மாச்சி கோதுமையில் களி செஞ்சுருப்பாங்க போல். நாங்கள் துணி துவைச்சிட்டு இருக்கும்போதே அவங்க செஞ்சுட்டு கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு போயிருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் இருந்தது. நானும் தேஜுவும் அதான் சாப்பிட்டோம். தேஜுவுக்கு ரொம்ப என்னம்மா இப்படி இருக்குன்னா ரொம்ப ஹெல்தின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க. ரியாக்ஷனை பாருங்கள். சரி, இது வந்து மதியம் ஒரு 1 மணிக்கு மேலே அங்கேருந்து துணி துவைச்சிட்டு வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கி வீடெல்லாம் ஒதுங்க வச்சேன். அதுக்கப்புறம் தேய்ச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. எண்ணெயெல்லாம் தேய்ச்சி தலை சீவி விட்டதுக்கப்புறம் குளிக்கலான்னு சொன்னால் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டா. இப்போ எனக்கு சுடுதண்ணி காய வச்சிட்ருக்கேன். நான் குளித்ததுக்கப்புறம் தேஜுவுக்கு குளிக்க வைக்கணும். ஆனால் நேற்றுமே பக்கத்துல எல்லாம் அங்கங்கே தென்னந்தோப்பு இருக்குல்லங்க, அங்கேருந்து தான் எப்போ மோட்ரு போடுறாங்களோ கொஞ்சம் தூரத்துலேருந்து தண்ணி கொண்டுட்டு வருவாங்க. எப்போயெல்லாம் தண்ணி பாய்ச்சுறாங்களோ அப்போயெல்லாம் தண்ணி கொண்டுட்டு வந்து புழங்கிட்டு இருக்கோம். இப்படி தான் போகுது. எப்போ மோட்டர் சரி பண்ணி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. காலையிலே துணியெல்லாம் துவைச்சிட்டேன். அம்மா வேலை விட்டு வரும்போது இன்னைக்கு தண்ணி இல்லையே, எப்படி குளிக்கிறது, எப்படி புழங்குறது தான் நினச்சிட்டு வருவாங்க. ஏன்னா என்னதான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனாலும் வீட்டில் இந்த வேலை இருக்குமே அந்த வேலை இருக்குது, வீட்டில் இருக்க பொண்ணுங்க யோசிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதனால துணியை பார்த்தாங்க அப்படின்னா அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. நேற்று நான் மணப்பாறையிலேருந்து வந்தேன். அப்பா கருப்புசாமி கோவிலேருந்து தான் வண்டியில் தண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. என்ன இன்றைக்கும் சாயங்காலம் அப்படி தான் தண்ணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை நாளில் சரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நல்லாவே இல்லை இன்னைக்கு டே. பாப்பாவுக்கு சுடுதண்ணி காயுது, இன்னும் அவள் எந்திரிக்கல, தூங்குறா. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.